அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த 2025வது வருடம் உங்களுடைய வேலை, தொழில், முயற்சி, ஆரோக்கியம், உங்களுடைய விருப்பம் எல்லாமே நிறைவேறத்துக்கு அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த ஆண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் புதன்கிழமை, மார்கழி மாதம் 17ஆம் நாள், பிரதமை திதி, பூராடம் நட்சத்திரம், தனுசு ராசி, கன்னி லக்னத்துல இந்த ஜனவரி மாதம் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது நமக்கு பிறக்க இருக்குது. இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, சூரியன் தனுசு ராசியில மார்கழி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. செவ்வாய் கடகராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு வக்ர பயிற்சியை தொடங்குறாரு. புதன் தனுசு ராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. சுக்கிரன் கும்பராசியில 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. குரு ரிஷபத்துல வக்ரமாகி இருக்கிறாரு. சனி கும்பராசியில இருக்கிறாரு. ராகு மீன ராசியிலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது. இந்த ஜனவரி மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி விரிவாவே நம்ம பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்களுக்கும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த 2025ஆம் வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. 10ல் ராகு அப்படிங்கிறவர் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. தனுசு ராசியில புதன் 4ஆம் தேதி போறார். உங்க ராசிநாதன் புதன் சப்தமஸ்தானத்துல சூரியனோடு இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கிறாரு. அதனால இது ஒரு யோகமான காலம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. வசதி வாய்ப்புகள் எல்லாமே பெருகும். நீங்க நினைச்ச நேரத்துல செய்து முடிக்கும் திறமை அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கும். இதுவரைக்கும் உத்தியோகத்தில் கேட்டு கூட கிடைக்காம இருந்துட்டு வந்த பொறுப்புகள், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியாத நிலை, மேலதிகாரிகளிடத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனை, சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறைவு, இது எல்லாமே மறையும். உங்களுக்கு மேலதிகாரிகள்லாம் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய செயல்பாடும் இருக்கும். இந்த ஜனவரி மாதத்துல மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதை நீங்க பயன்படுத்திக்குங்க. மாற்று இனத்தவர்கள், எதிர்பாலினத்தவர்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. அதே மாதிரி பிரிஞ்சு சென்ற சொந்தங்கள் எல்லாமே உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இந்த மாதத்துல சுப செலவுகள், சுப செய்திகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்ப ராசியில சுக்கிரனும் சனி பகவானும் சேர்ந்தே இருக்கிறாங்க. உங்க ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் சுக்கிரன். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது நல்லது தான். நினைச்ச நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்க போகுது. வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கோ, இல்லை இந்த வேலையில் இருந்துக்கிட்டே இன்னொரு வேலையை தேடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கோ இந்த மாதத்துல நல்ல செய்தி அப்படிங்கறதே கிடைக்கும். குரு பகவான் ரிஷப ராசியில வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. மிதுன ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. அதனால குடும்பத்துல அவ்வப்போது ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஏன்னா விளையாட்டா பேசிக்கிட்டு இருப்பீங்க, திடீரென்று விளையாட்டா சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட சண்டையில போய் முடியலாம். அதனால வார்த்தையில நிதானத்தை கடைபிடிங்க. எந்த விதத்திலையும் பொறுமையை இழக்க வேண்டாம். சுபகாரியங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல நடக்கும். குடும்பத்துக்குள்ள வீடு கட்டும் பணி, கட்டிட பணிலாம் பாதியில நின்றுச்சு அப்படின்னா அதை மீண்டும் இந்த மாதத்துல தொடங்குவீங்க. எவ்வளவு முயற்சி செய்தோ முடியாம இருந்துட்டு வந்த காரியம் மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் முடியும். பணி நீக்கம் செய்யப்பட்டவங்கெல்லாம் பணியில் சேர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. உத்தியோகத்தில் எதிர்பாராத அளவில் பலவிதமான மாற்றங்களும் உங்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்க போகுது. வியாபாரம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் நல்ல லாபம், நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. தொழிலதிபர்களுக்கெல்லாம்
தொழிலை விரிவுபடுத்தும் பணியில் சிறப்பாக ஈடுபடுவீங்க. அதற்குண்டான முயற்சியில் நல்ல வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி உதவி இந்த மாதத்தில் கிடைக்கும். பல்வேறு விதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிதனராசிக்காரர்களை தேடி வரும். எந்த அளவு முயற்சிகள் செய்கிறீங்களோ அந்த அளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கும். குடும்பத்தினரோடு நேரத்தை செலவிடும் வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. சனி பகவான் 9ஆம் வீட்டிலையும் குரு 12ஆம் வீட்டிலையும் இருக்கிறாரு. அப்போ பணம், லாபம் மற்றும் செலவு ரெண்டுமே உங்களுக்கு லாபம் எந்த அளவு வருதோ அந்த அளவு செலவுகளும் இருக்கும். இந்த மாதத்தில் தேவையற்ற செலவுகள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் அதிகரிக்கும். ராகு 4ஆம் வீட்டிலையும் கேது 10ஆம் வீட்டிலையும் இருக்கிறாங்க. இந்த மாதம் வேலை பளு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் தொழிலெல்லாம் கூட்டுத்தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குள்ள கூட்டாளிகளுக்குள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது கூட்டுத்தொழிலிருந்து விலகி உங்களுடைய தொழிலை தனியாக நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகளை நீங்கள் உயர்த்திக்குவீங்க. மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கலவையான பலன் அப்படிங்கிறது தான் கிடைக்கும். படிப்புல நாட்டம் அப்படிங்கிறது செல்லாது. 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் 8ஆம் வீட்டில் இருக்கிறதால கல்வியில நாட்டம் அப்படிங்கிறது இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்துல மனதில் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய மனது ஒரு பக்கமும் செயல்திறன் அப்படிங்கிறது வேறொரு பக்கமும் இருக்கிறதால படிப்புல நாட்டம் அப்படிங்கிறது செல்லாது. 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் 9ஆம் வீட்டிலேயே இருக்கிறாரு. காதல் மற்றும் திருமண வாழ்க்கையிலெல்லாம் நல்ல பலன் அப்படிங்கிறது மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் காதலில் சில தடைகளையும் சந்திப்பீங்க. குடும்பத்துக்குள்ளேயும் அவ்வப்போது ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். 12ஆம் வீட்டில் இருக்கும் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அதனால ஒரு சில காலகட்டத்தில் நிதி நெருக்கடி அப்படிங்கிறது மிதனராசிக்காரர்களுக்கு வரும். ஏகப்பட்ட செலவுகளை சந்திக்க வேண்டியதால உங்களுடைய கையிருப்பு அப்படிங்கிறது குறையலாம். புதன் 8ஆம் வீட்டில் இருக்கிறதால முழங்கால் வலி, மூட்டு வலி போன்ற உடல்நல பிரச்சனைகளையும் சந்திப்பீங்க. மிதனராசிக்காரர்கள் அனைவருமே இந்த ஜனவரி மாதம் முழுவதும் காலையில் எழுந்து நீராடிட்டு உங்களுடைய குல தெய்வத்தை நினைத்து இல்லத்தை பூஜை அறையிற ஒரு விளக்கை ஏற்றிட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. தினமும் விஷ்ணு சகசரநாமத்தை இல்லத்து பூஜை அறையில் சொல்லி வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். மிதனராசிக்காரர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமாக இருங்க. தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்க முயற்சி செய்யுங்க. அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவது, கருத்து கூறுவது இது எல்லாத்தையும் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. நல்லது நினைச்சிங்க அப்படின்னா நல்லது நடக்கும். இந்த ஜனவரி மாதம் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நண்பர்களை நம்பியோ அல்ல புதிதாக வரக்கூடியவர்களை நம்பியோ எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். மிதனராசிக்காரர்களுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் நீங்களே முன்னாடி நின்று செய்கிறது தான் நல்லது.